ஈ. ராமசாமியிடம் எத்தனையோ முட்டாள்தனங்கள் இருந்துள்ளது. குளிக்கிற விஷயத்தில் ஈ. ராமசாமியிடம் நாம் கண்ட முட்டாள்தனத்தை இந்த காணொளியில் காண்போம். தொடர்ந்து காணொளியை காணுமுன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. தினசரி குளிக்கிறவர்களை பார்ப்பனர்கள் என்றும் குளிக்காதவர்களை சூத்திரர்கள் என்றும் பிரிக்க ஈ. ராமசாமியின் தற்குறித்தனமான அறிவால்தான் முடியும். ஈ. ராமசாமி கூறிய பல விஷயங்களை ஆராய்கையில் இதைவிட முட்டாள்தனமாய் இன்னொருவனால் பேசக்கூட முடியாது என்று உறுதியாக நம்பலாம். தினசரி குளித்தல் என்பது ஒரு அடிப்படை ஒழுக்கம். ஆனால் அப்படி குளிக்கிறவர்களை எல்லாம் பார்ப்பனர்கள் என்கிற பொருள்படும்படி ஈ. ராமசாமி அரைவேக்காடுதனமாய் பேசிய ஒரு பேச்சை பார்ப்போம். 12 பிப்ரவரி 21 நாள் விடுதலையில் அடிகளார் என்ற தருநிழலின் குழுமை. 5 என்கிற தலைப்பில் கி. வீரமணி எழுதிய வாழ்வியல் சிந்தனையிலிருந்து ஒரு பகுதி. தந்தை பெரியாரை பார்க்க ஒருமுறை பெரியார் திடலுக்கு தவத்திரு அடிகளார் வந்தார். ஐயாவை பார்த்து நலம் விசாரிக்கிறார். அடுத்து ஐயா சிரித்து கொண்டே அடிகளாரிடம் உங்க வீரமணி இப்பல்லாம் பார்ப்பானாகி விட்டான் என்று சொன்னாராம். உடனே அடிகளார் என்னையா அப்படி ஒரு விஷயம் என்றவுடன் ஐயா அவர்கள் தினம் தினம் எழுந்தவுடன் குளித்து விட்டுத்தான் வருகிறார் என்றவுடன் இருவரும் ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ்ந்தனர். இதை அடிகளார் போகும்போது என்னிடம் சொல்லி மகிழ்ந்துவிட்டு போனார் என்கிறார் கி. வீரமணி. உண்மையில் தவத்திரு அடிகளார் ஈ. ராமசாமியின் அந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு சிரித்திருக்கக்கூடாது, நிச்சயம் சினந்து இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் தமிழர்களை தாழ்த்தி ஆரியர்களை உயர்த்தி பேச ஈ. ராமசாமி தன்னையறியாமலேயே முயன்றிருக்கிறார் தன் பழுதுபட்ட புத்தியால். என்னங்க ஐயா கிறுக்குதனமாக உளறுகிறீர்கள். ஏதோ பார்ப்பனர்கள் வந்து தான் தினசரி குளிக்கிற பழக்கத்தை தமிழர்களுக்கு கற்று தந்தது போல் பேசுவது அறிவுள்ள பேச்சுத்தானா? ஒருவன் குளித்து சுத்தமாக இருக்க நினைப்பது அடிப்படை பண்பு. அதிலும் தமிழர்கள் பிரத்யோகமாய் பழமொழியாகவே பல இடங்களில் அதை கூறிவிட்டார்கள். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று. இதற்கு மேல் என்ன வேண்டும்? இந்த வாழ்வியல் ஒழுங்கை பார்ப்பனர்கள் வந்து தான் தமிழர்களுக்கு கற்று கொடுத்தார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்னால் தமிழர்கள் எல்லாம் ஈ. ராமசாமியைப் போல் குளிக்காமல் அழுக்குருண்டையாக இருந்தார்கள் என பொருள்படாதா? இது தமிழர்களின் நாகரீக வாழ்க்கையை இழிவு செய்வது போலாகாதா? தமிழ் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் 10 ஆகஸ்ட் 10 தினமலர் காமில் கேள்வி பதில்கள் பகுதியில் சுத்தம் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவரளித்த பதிலை பார்ப்போம். கேள்வி: சுத்தம் எந்தளவுக்கு சோறு போடும்? ம. ஜானகிராணி, சென்னை. தமிழ் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் பதில்: உயிர் உள்ள வரைக்கும் சுத்தம் உணவிடும். ஒன்றுமில்லை என்பதற்கு கூட நாம் சுத்தம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். எங்கிட்டே சுத்தமா காசே இல்லை. சொன்னா கேளுப்பா சுத்தமாக சோறே இல்லை. செல்லுல பேலன்ஸ் சுத்தமா இல்லை. இதை சுத்தம் நத்திய என்ற பொருளோடு தொடர்புடையது என்கிறார். சுத்தம் என்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறான் தமிழன்? வார்த்தை விளையாட்டிலேயே சுத்தத்தை பேணுபவன் வாழ்க்கையில் சுத்தத்தை பேணமாட்டானா? சுத்தம் என்கிற எண்ணமே நீரை சேமித்து வைக்க தூண்டுகிறது. தினசரி குளிக்காத ஈ. ராமசாமிக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அன்றாடம் குளிக்க வேண்டும். அதற்கு நீர் தேவை. அப்படியென்றால் நீரை சேமிக்க வேண்டும். நீரை சேமிக்க வேண்டும் என்றால் நீர்த்தேக்கத்தை கட்ட வேண்டும். கூழானாலும் குளித்து குடி என்று சுத்தத்திற்கு தமிழன் எவ்வளவு முக்கியத்துவம் தந்து கூறியிருக்க வேண்டும். அடுத்து கந்தையானாலும் கசக்கி கட்டு என்கிறான். உடல் சுத்தத்தோடு உடை சுத்தம். தமிழர்களின் பழமொழிகளில் பேசப்படாத பொருளே இல்லை எனலாம். இது தான் ஒரு மொழியின் வளர்ச்சி, மொழியின் பெருமை. இதில் ஒன்றை கூட தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளவும் விரும்பாமல் தினசரி குளிப்பவன் பார்ப்பான் என்று சொல்வதா அறிவுடைமை? தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்ன ஈ. ராமசாமிக்கு சுத்தம் என்கிற விஷயத்தில் தமிழன் எத்தனை தெளிவாக இருந்திருக்கிறான் என்பது எப்படி தெரியும்?
சுத்தமாக தெரியவில்லை என சொல்லலாம்.